தளிர் அது தளிர் தமிழ் வானொலி கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் வானொலி தளிர் அது தளிர் ரிதம் வானொலி. வணக்கம் அன்பு தளிர் நேயர்களே, மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே நாங்கள் இன்று ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக சட்ட கல்லூரியை முடித்து தனது தொழில்துறைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற கரிஷன் ரவிசங்கர் அவர்களை இன்று நேர்காணலுக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் கரிஷன் ரவிசங்கர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நன்றி. நீங்கள் நீண்ட காலமாக எங்களோட இணைந்து செயல்படுகின்ற ஒருவர். அது மட்டுமல்ல, உங்களுடைய தந்தை அனைவருக்கும் நன்கு டொரண்டோவிலே தெரிந்தவர், வீடு விற்பனை துறையின் முன்னோடியாக விளங்குகின்ற சங்கர் மாணிக்கம் அவர்களுடைய புதல்வன் என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கரிஷன் ரவிசங்கர், நீங்கள் கூறுங்கள், உங்களை பற்றி முதல் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு. என் பேர் வந்து கரிஷன் ரவிசங்கர், கேரி என்று கூப்பிடுறவ. பிறந்து வளர்ந்தது நான் இங்கே தான் மாக்கத்தில். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு அப்பா 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 இந்த கைடன்ஸோட நல்லரோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூத் இன்வால்வ்மெண்ட், யூத் குரூப்போட எல்லாம் நாங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு முதல். ஸோ பிறந்து வளர்ந்த இங்கதால எனக்கு என்ன விருப்பம்னா எங்களோட கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கணும். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு மென்டர்ஷிப்பாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு திருப்பி கொடுத்தா தான் எங்களோட கம்யூனிட்டி இன்னும் வேறு வேறு லெவல்ஸுக்கு போகலாம். ஸோ நான் இந்த எஜுகேஷன் செலக்ட் பண்ணினதே லோ என்றால் அது வந்து எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எப்படி ஒரு ஒரு இஷ்யூ வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எனக்கு ஒரு ஆல் இன் ஒன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ப்ளஸ் இந்த நெட்ஒர்க்ஸ், இந்த படிப்பால் கன பேரை நாங்கள் மீட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்து பேருந்து நான் யுனைடெட் நேஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணினாங்க. இப்படி ரிக்ரூட் பண்ணுறது டிப்ளமேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதுக்கு பிறகு தான் நான் லா ஸ்கூலுக்கு போய் லா ஸ்கூலில் முடிச்சு யூகேல படிச்சுட்டு நான் இங்கே வந்து கவர்மெண்ட்ஸில் வேலை செய்தேன். ஸோ ஃபெடரல் லெவல்லையும் ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் என்ன அட் தி எண்ட் ஆஃப் த டே நாங்கள் லோ படித்தாலும் எங்களோட கவர்மெண்ட்டை பற்றி தெரியணும். என்னென்ன இப்போ உங்களோட கார்பேஜ் கிளீன் பண்ணணும்னா நீங்கள் ஃபெடரல் லெவலுக்கு போயிடலாம், அதாவது உங்களோட மியூனிசிபல் லெவலில் போகணும், கவுன்சிலோட ஹைக்கணும். ஸோ அந்த எஜுகேஷனை எனக்கு தெரிஞ்சதால தான் இப்போ இந்த படிப்பால எங்களோட கம்யூனிட்டியை திருப்பி கொடுக்கணும். நல்ல விஷயம். அதுவும் சட்டத்துறையிலே ஒரு விரிவான எல்லா விடயங்களையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ நீங்கள் அந்த வகையில் கல்வித்துறையிலும் சரி, உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் அதுகளை பயிற்சி மூலம் பெற்றிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இருக்கின்ற இந்த சட்டத்துறை சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் தேர்வு செய்திருக்கின்ற அந்த சட்டத்துறை, இப்போ பல சட்டங்கள் இருக்கின்றது, அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற எந்த வகையான சட்டங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்கால தொழில்? நல்ல கொஸ்டின். இப்போ பிகாஸ் நாங்கள் படிக்க எல்லா லோயும் படிக்கணும். நான் ஸோ ஃபார் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிரிமினல் லா. நான் வந்து க்ரௌன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ க்ரௌன் என்றால் கவர்மெண்ட்டுக்காக ப்ரொவின்ஷியலி சப்போர்ட் பண்ணி அட்வொகேட் பண்ணுறது. ஏன் நான் அந்த தொழிலை எடுத்தினாங்கன்றா, அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணினாங்கன்றா, ஜஸ்டிஸ் வந்து தான் எங்களோட கம்யூனிட்டிக்கு தேவை. ஒரு கேஸை வின் பண்ணணும் அது மஸ்ட் இல்லை. ஜஸ்டிஸ் மீனிங் எங்களோட சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் திருப்பி எங்களோட பப்ளிக்கு கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸால் நான் தண்டர்பேல லிவ் பண்ணினேன். தண்டர்பேல கூட இண்டிஜினஸ் கம்யூனிட்டி கூட இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ அவையலோட பழகி என்ன அவையலுக்கு தேவை, என்ன இஷ்யூஸ் அவையலுக்கு இருக்குது, இந்த நாங்கள் இங்கே மார்க்கத்தில் டொரண்டோல இருந்து நாங்கள் புக்ஸை வாசிச்சு தான் இண்டிஜினஸ் கம்யூனிட்டி பற்றி காய்க்கிறோம். பட் எங்களுக்கு உண்மையாக தெரியணும் அவைகளுக்கு என்ன தேவை. அதே மாதிரி தான் நான் இப்போ திருப்பி இங்கே மார்க்கத்துக்கு டொரண்டோக்கு வந்த ரீசன் என்ன, எங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன தேவை.
அது தெரிஞ்சா தான் நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ ஃபார் இந்த கவர்மெண்டோட தான் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கூட இருக்குது. அதை நான் கண்டினியூ பண்ண நான் விரும்புகிறேன். ஏன்னா பப்ளிக்குக்காக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு பர்சனலி ஒரு பேஷன். அதாவது நீங்க படித்து விட்டு இப்ப நடைமுறைக்கு ஏற்ப உங்களை எங்கெங்க என்னென்ன தேவைகள் இருக்கு என்பதை எங்கட தமிழ் மக்கள், நீங்கள் எடுத்திருக்கிறது கனடிய சட்டத்துறையிலே பல்லின மக்களுக்குமான ஒரு சேவையை வழங்கக்கூடியவராக தான் நீங்கள் இருப்பீங்கள். அதில் நீங்கள் எங்களுடைய தமிழ் சார்ந்து நீங்கள் பயணிப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் குடிவரவு குடியேறுவு போன்ற விடயங்களையும் முன்னெடுக்கலாம். ஆனால் சட்டங்கள் பல வகைப்பட்டது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதை மிக குறிப்பா சொல்லியிருக்கிறீங்க, தேர்ந்தெடுத்திருப்பதை. இந்த வகையிலே நீங்கள் எங்களுடைய மக்களுக்கோ அல்லது இன்றைய இளைஞர்கள் இந்த கல்வித்துறை எப்படி பயனடையலாம், எப்படி அவங்களுடைய பாதையில் முன்னேற்றங்களை கொண்டு செல்லலாம் என்பது, ஏனென்றால் உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் உங்களுடைய கல்வி சார்ந்தும் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? அடுத்த ஜெனரேஷனை பற்றி காய்க்கிறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் எங்களோட பேரண்ட்ஸை பற்றி முதல் காய்க்கணும். ஏனெண்டா எங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எனக்கு பர்சனலி தெரியாது. ஒரு வேலையா இருக்கட்டும், 2 வேலையா இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக என்ன செய்யணுமோ அதுக்கும் மேல போய் செய்யறதான் எங்களோட ஃபேமிலி, எங்களோட பேரண்ட்ஸ். ஏண்டா எங்களோட நாட்டை விட்டு இங்க ஒரு புது நாட்டுக்கு வரைக்க எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து, ஆனா அதையும் விட்டு எங்களோட கிட்ஸுக்கு எஜுகேஷன் படிப்புக்கு என்னென்ன தேவையோ உங்களோட கம்யூனிட்டி மாதிரி எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி எனக்கு தெரியாது. தட் பீங் செட், ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் இந்த ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தா ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது. ஆனால் தெரிஞ்சு அந்த கம்யூனிகேஷன் அவ்வளோ இல்லை. வேலையை முடிச்சுட்டு பிள்ளைகள் மேலே ரூமில் இருப்பினோம், ஃபோனில் அனுப்பினோம், அது அந்த கனெக்ஷன்ஸ் இல்லை. அவைகளுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதை கதைக்கிறதுக்கும் சப்போர்ட் இல்லை. செகண்ட்லி கிட்ஸுக்கும் நான் பிளேம் பண்ண இல்லாத கிட்ஸுக்கும் கைடன்ஸ் அவ்வளோ இல்லை. ரைட்? இப்போ ஒரு லோயராக வரணும்ன்றா எனக்கு ரூட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரே ரோட்ல தான் போகணும்னு இல்லை, என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்துட்டு போய் இந்த லா ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி லா ஸ்கூலுக்கு தான் கோல்ண்டா என்ன இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், வாலண்டியர் பண்ணலாம், எங்களோட கம்யூனிட்டிக்கு எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம்ன்றது இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலி ஒரு லோயர், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜெனரேஷன் லோயரா வரணும். ஃபர்ஸ்ட் எங்களோட ஜெனரேஷன் இப்பதான் எனக்கு லாயர்ஸ் வரையும், எனக்கு கேர்ள்ஸ் also pursuing law very அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே கம்யூனிட்டிக்கு அந்த கைண்ட் ஆஃப் வாய்ஸஸ் தேவை. ஸோ இப்போ கனடாலேயும் நீங்கள் படிக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டிலையும் படிச்சுட்டு நீங்கள் திருப்பி வரலாம். ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிணக்கு பேருக்கு தெரியா ஹை ஸ்கூல் முடிச்சுட்டே நீங்கள் லா ஸ்கூலுக்கு போகலாம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் நாங்கள் கதைச்சா தான் பேரண்ட்ஸுக்கும் தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு தெரியும். ஸோ எந்த கோல் வந்து கொஞ்சம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் உங்களோட கம்யூனிட்டிக்கு. காசுக்காண்டி இல்லை, ஜஸ்ட் கைடன்ஸ். இந்த ரூட்டுக்கு போனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணோம், அந்த டோர் ஓப்பன் பண்ணோம் வந்து நாங்கள் ஷோ கேஸ் பண்ணினா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஈஸியாக வரும். நிச்சயமா எங்களுடைய குழந்தைகள், அதாவது நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று புலம்பெயர்ந்த தேசத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலம் நல்லா அமைய வேண்டும் என்பதற்காக தங்களை முழு நேர வேலையாளராகவோ அப்படி தங்களை அர்ப்பணித்து தான் தங்களுடைய குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உண்மையில பேரண்ட்ஸை நாங்கள் பாராட்டணும். அவங்க பெற்றாரினுடைய அந்த உழைப்பின், கடினமான உழைப்பில் தான் தங்களுடைய பிள்ளைகள் ஒரு சிறந்த ஒரு பாதையிலே முன்னேறி கொண்டு போகிறார்கள். எங்களுடைய அடுத்த தலைமுறை கல்வித்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை தற்போது உள்ள பெற்றார் தான் அதற்கான திட்டத்தை வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று உயர்தர பாடசாலையை முடித்தவர்கள் தங்களுடைய படிப்பை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய வகைக்கு பல கல்வி திட்டங்கள் இங்க நிறையவே இருக்கிறது. அதில் டாக்டர், இன்ஜினியர் என்றது எல்லாரும் சொல்லுவார்கள், சட்ட பொறியியல் அப்படி வந்து பல திட்டங்களை சொல்லுவாங்க. ஆனால் இன்று ஒரு சில பிள்ளைகள் உணர்ந்து அதாவது தொழில்நுட்ப ரீதியான கல்விகளை படிக்கிறார்கள். இன்று தொழில்நுட்பம் மிக வேகமாக இன்று எங்களுடைய தமிழ் பிள்ளைகளும் அந்த வகையில் இணைந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்றால் இன்று சிறந்த முறையிலே இந்த தொழில்நுட்பத்தை தேர்வு செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர்
ஒரு சில மாணவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிர்காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்றது. அது ஒரு குறிக்கோளாக இருக்கலாம். ஆனால் தொழில்நுட்பத்திலும் எங்களுடைய தலைமுறைகள் முன்னேறுவது பெருமையாக இருக்கின்றது. அதுபோன்று இப்ப தற்போது சட்டத்துறையிலும் நிறைய எங்களுடைய புதிய தலைமுறைகள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலும் அது போன்று இருக்கிறார்கள். பொறியியலிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். கூறுங்கள் கரிஷன் அவர்களே, இன்று இந்த நீங்கள் குறிப்பிட்டது சட்டத்துறை மட்டுமன்றி அரசியலையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கனடிய அரசியல், இந்த கனடிய அரசியல் விழிப்புணர்வுகளும் எங்களுக்கு தேவை. அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். 100%. நாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்றது. ஆனா எலெக்ஷன் வந்தா vote பண்றதுக்கு எங்களோட voters turn out just இந்த எனக்கு தெரிஞ்ச வரையில மார்க்கெட் சிட்டில only 32% தான் வந்து vote பண்றீங்க. அதை வந்து நாங்க கூட்டணும். அப்ப அந்த ரிமைனிங் 65% or 70% vote பண்றீங்கள அந்த இந்த ஒன் vote-ஆல என்ன மாறப்போகுது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நிறைய பேர் vote பண்றீங்கள. ஆனா ஒவ்வொரு தரம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் vote பண்ணி உங்களோட இஷ்யூஸை போய் கதைக்கணும். ஓகே, எனக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்குது, எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதாவது தான் நான் இப்போ கவர்மெண்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்னென்னா ஆல் 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஃபெடரல், ப்ரொவின்ஷியல், முனிசிபல், எல்லா லெவல்ஸுக்கும் வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு vote பண்ணிக்க இந்த இஷ்யூஸை நாங்கள் கதைக்காம விட்டோம்னா அதை அவையில் ப்ரையோரிட்டைஸ் பண்ண மாட்டேன். செகண்ட்லி, நாங்கள் ஒரு கம்யூனிட்டியா யுனைடடா இருந்து ஓகே எங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூஸ் தான் எங்களுக்கு தேவை, இப்படியான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து அந்த எலெக்டட் அஃபிஷியல்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். நாங்க என்ன நினைக்கிறோம்டா ஓகே vote பண்ணிட்டு எங்களோட வேலை டான்னு சொல்றோம். அப்படின்ட்டு இல்லை. ஆஸ் அ கம்யூனிட்டி நாங்க சேர்ந்து எங்களுக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிக்கத்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட்லி, vote பண்ற மட்டும் இல்லை, வாலண்டியரும் பண்ணணும். இப்போ எங்களுக்கு என்னென்ன தேவையோ, கார்பேஜ் கிளீனப்பா இருக்கலாம் கம்யூனிட்டியில, இல்லாட்டி எஜுகேஷன் வரைக்கும் எங்களுக்கு எங்களோட கிட்ஸுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன மென்டர்ஷிப், என்ன கைடன்ஸ் தேவையோ அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் போர்ட்ஸில் போய் ஒரு பேரண்ட்ஸ் கவுன்சிலில் போய் கதைக்கலாம் இதை பற்றி. எங்களோட இருக்கிற எலெக்டட் அஃபிஷியல்ஸோட இருந்து மீட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும். இது எலெக்ஷன் நேரம் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் வரும்னு சொல்றதை விட எவ்ரி எலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸுக்கு நடக்கும். எவ்ரி 4 இயர்ஸுக்கு. அப்போ இந்த 4 இயர்ஸ்ல நாங்கள் எவ்ரி இயர் or ஈவன் எவ்ரி மந்த் இதை பற்றி கதை கேட்க எங்களோட கம்யூனிட்டிக்கும் டீச் பண்ணணும். எப்படி அவைகளுக்கு கன்சல்ட் பண்ணலாம். எல்லாம் நினைக்கிறது மீட்டிங் வச்சா தான் கதைக்கலாம். இல்லை, இப்போ ஃபோன் கால்ஸ் இருக்குது, இமெயில்ஸ் இருக்குது. எப்படி நாங்க எங்களோட இஷ்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம், இந்த விழிப்புணர்வுலாம் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அது நிச்சயம் நல்ல விடயம். ஏனென்றால் பல மக்கள் கல்வித்துறையிலும் முன்னேறி இருந்தாலும் சில அடிப்படை விடயங்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அது நீங்க குறிப்பிட்டது போன்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும், அதாவது இங்கு புலம்பெயர்ந்து வந்து தங்களுடைய பிரஜா உரிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த பிரஜா உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர். ஆனால் தங்களுடைய வாக்குகளை நீங்கள் சொல்லும்போது ஏனோ தானோ ஒன்று சிலர் கவலையினமா விடுவதும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஒரு வாக்கை நாங்கள் அதை தகுந்த முறையில் அதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் போது அதில் வாக்கு கேட்டு நிற்பவர் அந்த ஒரு வாக்கால் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல விடயத்தை குறிப்பிட்டிருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். குறிப்பிடுங்கள், இது முக்கியமான ஒரு விடயம். நான் வந்து கம்யூனிட்டியோட லாஸ்ட் 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு கிராஜுவேட்டா இருக்கட்டும், ஒரு எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்க போய் அட்வொகேட் பண்ணியிருக்கிறேன். இந்த தரம் நான் வந்து எங்களோட சொசைட்டிக்காக நான் இந்த பேரும் முதல்ல போட்டிருக்கிறேன் ஆஸ் அ கேண்டிடேட் ஃபார் தி அப்கமிங் YRDSP யோர்க் ரீஜன்ல பப்ளிக் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டிக்கு மார்க்கத்தில் வார்ட்ஸ் 5 and 7 இந்த பேரை போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் கிண்டர் கார்டன்ல இருந்து ஜூனியர் கிண்டர் கார்டன்ல இருந்து நான் உங்களிடம் ஒரு கேள்வியாக கேட்க இருந்தேன். எதிர்காலத்தில் எந்த அரசியல் பற்றியும் நீங்கள் பேசுறீங்கள், ஏன்னா நல்ல விடயங்கள். அதே இடத்தில் உங்களுடைய எதிர்காலம் அரசியல் நீரோட்டத்தில் கலக்க இருக்கிறதான்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. அதை நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலேயே தெரிவித்து விட்டீர்கள். வரவேற்கின்றோம். அதாவது ஸ்கூல் பாடசாலை மட்டத்தில் உங்களுடைய எந்த தொகுதியில் நீங்கள் அப்படி என்றால் நிற்கிறதுக்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கிறீங்க?
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கத்தில் வார்ட்ஸ் 5 and 7 கூட எங்கிற கம்யூனிட்டி இருக்கிற ஒரு ஏரியா தான். இது வந்து நான் எடுத்த ஒரு ஸ்டெப் வந்து வெரி ஃபவுண்டேஷன். ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டின் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். ஆனால் அது ஃபுல் டைமா நான் பார்க்குறேன். ஏனென்றா இது வந்து இந்த கிராஸ் ரூட் இந்த ஸ்கூல் போர்ட்ஸோட கைக்குன்னா எங்கிற கிட்ஸை பற்றி என்னென்ன செய்யலாம் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும். பேரண்ட்ஸும் கிட்ஸும் கூட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த கோல் இந்த எலெக்ஷன்ல அடுத்த தலைமுறை வந்து 18+ இருந்தா எவ்ரி சிங்கிள் பர்சன் vote பண்ணணும். vote பண்ணி உங்களோட இஷ்யூஸை போய் கதைக்கணும். யாரும் உங்களோட டோர்ல வந்து எனக்கு vote பண்ணுங்கன்னு கேட்டா கேள்வியை கேளுங்க. என்ன செய்ய போறீங்க, எதுக்காக நீங்க ரன் பண்றீங்க, அப்படி கேட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு சொசைட்டியா நாங்க இருக்கலாம். நிச்சயமாக இங்கு கனடிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல் கல்வி முக்கியம். அந்த வகையில் நீங்கள் கல்வியை நிறைவு செய்திருக்கிறீங்க, அதுவும் சட்டத்துறையோடு நிறைவு செய்து இன்று இந்த ஸ்கூல் போர்டில் நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்கிறதுக்கு உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு வரவேற்கின்றோம். நிச்சயம் பாடசாலை மட்டத்தில் உங்களுடைய முதலாவது படி, அதாவது கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் பெற்றாருக்கான ஒரு ஆலோசனை வழிகாட்டுதலும் இருக்கும் என்றதை நான் நம்புகிறேன். அந்த வகையில் எங்களுடைய வாழ்த்துக்களும் இருக்கும். நீங்கள் பெற வேண்டும். உங்களை போன்ற இளைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரத்திலே மிக விரிவாக இது பற்றி கலந்துரையாடலாம். நீங்கள் இன்று எங்களுடைய மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீங்க? கடைசியாக இறுதியாக இதை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இப்படியான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்வோம். எங்களது ஊடகம் உங்களுக்காக கைகோர்த்து நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவையா இருக்கு. அதுக்கு முதல் வந்து நான் ஒரு ஹோம் ஒர்க் எல்லாருக்கும் கொடுக்குறேன். இன்றைக்கு உங்களோட ஃபேமிலியோட இருந்து கதைங்க. எப்படி உங்களோட டே போனது, என்ன இஷ்யூஸ் நடக்குது, பிள்ளைகளோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு சம்டைம்ஸ் அந்த ஒரு டிஸ்டன்ஸை நாங்கள் வைக்கக்கூடாது. அந்த கேப்பை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். அந்த க்ளோஸ் பண்ணினா தான் கணக்கு இஷ்யூஸ் இருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்போம். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ட்ரக் அப்யூஸாக இருக்கலாம், ஆன்லைன்ல சைபர் புல்லிங், எனக்கு கிட்ஸ் சொல்ல மாட்டேனும் ஆன்லைன்ல என்னென்ன நடக்குதுன்னு. அதை பற்றிலாம் பேரண்ட்ஸோட கதைச்சா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கு பிறகு தேவையான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு நாங்கள் போகலாம். ஸோ அந்த ஹோம் ஒர்க் டுடே இன்றைக்கு உங்களோட ஃபேமிலியோட இருந்து ஒரு டின்னரா சாப்பிட இருக்கிறீங்களா, லஞ்சா, பிரேக்ஃபாஸ்டா, whatever it is, இது வந்து ஒரு 5 minutes கதைங்க. எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு நீங்களே எனக்கு வந்து சொல்லுவீங்க. நிச்சயமாக. ஏனென்றால் இங்கு ஒரு வேகமான ஒரு வாழ்க்கைக்குள் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்றது பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன செய்கிறார்கள் குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே முதல் எங்களுடைய நட்பை வீட்டுக்குள் இருந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து கதைப்பதனால் உளவியல் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். இன்று அதிகமாக வீட்டுக்கு வீடு ஏற்பட்டிருக்கின்றது உளவியல் தாக்கங்கள். அப்ப அது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, மனத்தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி சிலர் பாரிய முடிவுகளுக்கும் அவர்கள் அந்த அழுத்தம் காரணமாக எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வைத்த இந்த உண்மையான ஒரு நல்லொரு ஆரோக்கியமான விடயம் முதல் எங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் கதைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் உங்களுடைய இரவு நேர உணவை எடுத்துக்கொள்ளும் போது மனம் விட்டு பேசுவதனால் நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி கரிஷன், நல்ல ஆரோக்கியமான விடயங்களை இங்கு வந்து தந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். இந்த தளிர் வானொலி பற்றி நீங்கள் கடந்த காலங்களில் சுமார் 10 வருடங்களுக்கு முன் அறிந்திருப்பீர்கள். எங்களுடன் தொடர்ந்து வந்த நீங்கள் இன்று நாங்கள் வானொலியை ஆரம்பித்திருக்கின்றோம். இது பற்றி உங்களுடைய
என்ன கருத்துங்கிற தளிர் உறுப்பினர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆஹ் தளிர் தளிர் வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்றால் இப்படி இருக்கணும். இத ஒரு ரேடியோ ஸ்டேஷனா மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கம்யூனிட்டி வாய்ஸ். அப்ப ஒரு வாய்ஸ்ன்ற வரைக்கும் ஒரு வாய்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு வாய்ஸ் நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம். பர்சனலி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இது ஒரு வாலண்டியர் பண்ணிக்க எனக்கு கொண்டு விளங்கினது. நாங்க வந்து சும்மா ஒரு கழிச்சிட்டு போறே இல்லை, ஏதோ ஒன்று அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ரைட், அது ஒரு கம்யூனிட்டி இவெண்டா இருக்கலாம், ஒரு ஒரு இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பற்றி கலைக்கிற ஒரு டாக் ஷோவா இருக்கட்டும். எங்கட கோல் எனக்கு தெரிஞ்ச வரையில நாங்க இந்த வேர்ல்டுக்கு வந்ததை விட பெட்டரா விட்டுட்டு போகணும். அப்படின்னு வரைக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் லக்கி. தளிரோட லாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 50 இயர்ஸ் மினிமம் கண்டினியூ பண்ண நாம் நிச்சயமா கணேசன். அது போன்று எங்களுடைய தளிரில் சேர்ந்திருக்கின்ற இளையோர்கள் சமூகத்துக்கு, அதாவது கலை சமூகத்துக்கு என்னால் சில பாடல்கள் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை அழகு பார்த்து கொண்டிருக்கின்றேன். இருக்கும் போது நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் எங்களிடம் இருப்பதை. அதுதான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் போகும் வரை ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்போம். எங்களுடைய சமூகத்துக்காகவும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து இந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை தந்த கரிஷன் ரவிசங்கர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன். மீண்டும் ஒரு நேரம் சந்திப்போம். வணக்கம். நன்றி. நன்றி.